ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே. வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அவி. அத்தியாயம் 50. தனக்கு வந்த கனவில் விஜய் அமுதாவை ஆழமாக முத்தமிட்டு கொண்டிருந்தான். அவனுக்கு அது போன்ற எண்ணம் துளியும் இல்லை. ஏதோ நிஜமாகவே அவளுடன் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதை போல உணர்ந்த விஜய் அந்த கனவில் தன்னை தொலைத்திருந்த நிலையில் தூங்கிக் கொண்டிருந்த அவனை, பாஸ் பாஸ் எந்திரிங்க, டைம் ஆச்சு, இங்கேயே மணி 7 ஆகிடுச்சு, கிளம்பி கோர்ட்டுக்கு போனா கரெக்டா இருக்கும் என்று சொல்லி தட்டி எழுப்பினான் தினேஷ். அதனால் அடித்து பிடித்து கொண்டு எழுந்தமர்ந்த விஜய் திடீரென்று என்ன நடக்கிறது என்று புரியாமல், அமுதா, டே அமுதா எங்கடா என்று அவனிடம் கேட்க, அமுதாவா? அந்த பொண்ணு இந்த நேரத்துல இங்கெங்க பாஸ் இருக்க போறாங்க? அவங்க மதுரையில இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கோர்ட்ல இருக்கணும். நீங்க விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களை நான் எழுப்புனா நீங்க என்னன்னா அமுதாவை தேடிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்புங்க பாஸ் என்றான் தினேஷ். அவன் அப்படி சொன்ன பிறகுதான் இவ்வளவு நேரமாக தான் கனவில் அமுதாவுடன் இருந்திருக்கிறோம் என்று உணர்ந்த விஜய், அடச்சி, எனக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் கனவு வருது? அதுவும் போயும் போயும் அந்த லோ கிளாஸ் பொண்ணு கூட, அவ எல்லாம் ஒரு ஆள்னு என் கூட நிக்கிறதுக்கு அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? நிறைய பொண்ணுங்க கூட சுத்தி சுத்தி வர வர என் மூளை கூட ரொம்ப காஜி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் யார பார்த்தாலும் ரொமான்ஸ் பண்ணணும்னு தோணுது போல இருக்கு. வேணாண்டா விஜய், ஒரு பிரியாவால நீ பட்டதே போதும். மறுபடியும் உன் லைஃப்ல லவ் ரிலேஷன்ஷிப்னு ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். உன் வேலைய பாத்தியா? பொண்ணுங்க உனக்கு தேவைப்படும் போது ஜாலியா சுத்தணுமா, என்ஜாய் பண்ணியா, ஒரு நைட்டுக்கு ஒருத்தி, இன்னொரு நைட்டுக்கு இன்னொருத்தின்னு இருக்கிற வரைக்கும் ஒரே குஜால்ஸா இருந்துட்டு போயிடணும். சாலிடா ஒருத்திக்கிட்ட போய் சிக்கிடவே கூடாது. அதுவும் உன் ஸ்டேட்டஸ்க்கு அமுதா மாதிரி ஒரு ஆளையெல்லாம் நீ திரும்பி கூட பார்க்க கூடாது. ஏதோ அவ கொஞ்சம் அழகாதான் இருக்கா, அதுக்காக அவ உனக்கு ஏத்த பொண்ணு ஆகிடுவாளா? இனிமேல் நீ சும்மா கூட அவளை பத்தி யோசிக்க கூடாது. அதுவும் அவ உன்னை விட ரொம்ப சின்ன பொண்ணு, அத உன் மைண்ட்ல வச்சுக்கோ என்று தனக்குத்தானே புத்தி சொல்லி மானசீகமாக தன் தலையில் அடித்துக்கொண்டு எழுந்து கிளம்ப சென்றான். இங்கே அமுதா நன்றாக தனது அறையில் இழுத்து போர்த்தி கொண்டு படுத்திருக்க, கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்ற அன்னபூரணி, அடியே அமுதா, 7 மணிக்கு மேல ஒரு பொம்பளை புள்ள தூங்குனா வீடு என்னத்துக்காகிறது? உங்க கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்க போகலாம்னு உங்க அண்ணன் எல்லாத்தையும் கிளம்ப சொல்லிட்டு இருக்காரு. நீ என்ன இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் எந்திரிச்சு போய் கிளம்பு போ. ஆளுக்கு முன்னாடி உங்க அத்தை எந்திரிச்சு கிளம்பிக்கிட்டு இருக்கிறாவுங்க, எல்லாரையும் விரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. காலங்காத்தால உங்க வாயில விழுகாத. கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்க போறதுனால கோயிலுக்கு போயிட்டு போகலான்னு சொல்லுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். எதுக்கும் நீ புடவை கட்டிட்டு வந்துரு, சரியா? கட்ட வரலன்னா உங்க சின்ன அண்ணிய கூப்பிட்டு கட்டிவிட சொல்லு. அடுப்புல டீ போட்டு வச்சிருக்கேன், நான் போய் அது என்னாச்சுன்னு பாக்குறேன் என்று அவளை எழும்ப சொல்லிவிட்டு அவசர அவசரமாக இருக்கும் வேலைகளை எல்லாம் பார்க்க வேண்டுமே என்ற எண்ணத்தில் வெளியில் சென்றாள். நிதானமாக எழுந்து அமர்ந்த அமுதா சோம்பல் முறித்து விட்டு, சபா, சொந்த வீட்லயே என்ன மருமக மாதிரி ட்ரீட் பண்றாங்களே, இந்த கொடுமையெல்லாம் நான் எங்க போய் சொல்றது? எனக்கு அத்தை மட்டும் மாமியார் இல்ல, எங்க அண்ணனும் தான். என்ன ஒண்ணு, கடவுள் புண்ணியத்துல எனக்கு வாச்ச 2 அண்ணியும் ரொம்ப ஸ்வீட். அந்த ஒரு விஷயத்துல தப்பிச்சுக்கிட்டேன். இல்லன்னா இந்த வீட்ல ஒரு நாள் கூட நம்மளால ஓட்ட முடியாது என்று நினைத்து கிளம்புவதற்காக சென்றாள். அவர்கள் வீட்டில் பாத்ரூம் கொல்லைப்புறத்தில் தான் இருக்கும் என்பதால் குளிப்பதற்காக தன்னுடைய ஆடைகளை எடுத்து தோள்களில் போட்டுக்கொண்டு ஹாலை கடந்து செல்லும் போது, டிவி நியூஸில் இன்று நடிகர் விக்ரம் குருமூர்த்தி மற்றும் அவருடைய 2வது மனைவியான அனாமிகாவின் டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு ஃபைனல் ஹியரிங்குக்காக வருகிறது. இந்த கேஸ் இன்றுடன் முடிந்து விடுமா? தங்களுடைய தலைவன் விஜய் அபிஷியலாக மீண்டும் சிங்கிளாகி விடுவாரா என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் விஜயின் ரசிகர்கள் இந்த கேஸின் முடிவை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் இருக்கின்றார்கள் என்று ஒரு பெண் சொல்லிக் கொண்டிருந்தாள். அதை பார்த்தபடி அப்படியே நின்ற அமுதா, ஓ, இன்னைக்கு தானே ஹியரிங், அதனாலதான் விஜய் சாரு ஷூட்டிங்க கேன்சல் பண்ணிட்டு சென்னை கிளம்பி போயிட்டாரு போல. அனாமிகா மேடம அவருக்கு முன்னாடி இருந்தே பிடிக்கல. சோ இந்த தடவை எந்த பிரச்சனையும் ஆகாம அவருக்கு டிவோர்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் என்று நினைத்து கடவுளை வேண்டிக் கொண்டாள். அமுதாவிற்கு திருமணத்திற்காக கூரை புடவை எடுப்பதற்கு மற்றும் தாலி வாங்குவதற்கு என சில முக்கியமான செலவுகளை தானே அவளுக்காக செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்த வெற்றி, அவன் பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் சென்று ஆசை ஆசையாக வாங்கி
கழுத்தில் மாட்டியிருந்த தங்க செயின் மற்றும் அவனுடைய தங்க பிரேஸ்லெட் என அனைத்தையும் விற்று கையில் அதில் கிடைத்த பணத்துடன் அப்போதுதான் உள்ளே நுழைந்தான். அமுதா நியூஸை பார்த்து கொண்டிருக்கும் போது அவனும் சரியாக உள்ளே நுழைந்தான். அவனுடைய காதுகளிலும் அந்த செய்தி விழுந்தது. விஜய் அனாமிகாவை டிவோர்ஸ் செய்தால் அவனுக்கு என்ன, செய்யாமல் போனால் அவனுக்கு என்ன? வெற்றியின் முக்கியமான பிரச்சனை அமுதா அந்த செய்தியை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பதுதான். பொதுவாகவே ஒரு ரசிகையாக அமுதாவிற்கு விஜயை எவ்வளவு பிடிக்கும் என்று அவன் நன்றாக அறிந்து வைத்திருந்தான். அதனாலேயோ என்னவோ அவர்கள் இருவரும் சாதாரணமாக பேசிக்கொண்டு இருந்தால் கூட அதை பார்க்கும்போது அமுதா அவன் மீது இன்ட்ரெஸ்ட் காட்டுகிறாள் என்று தான் அவனுக்கு நினைக்க தோன்றியது. அதனால் இறுகிய முகத்துடன் தான் அங்கு இருப்பதை அமுதாவிற்கு உணர்த்தும்படி லொக் லொக் என்று இருமியபடி அவள் அருகில் சென்றபடி அம்மா அம்மா என்று தன் அம்மாவை அழைத்தான் வெற்றி. உடனே வடிவு அங்கே வந்துவிட அங்கே நின்று கொண்டிருந்த அமுதாவையும் அவனையும் திரும்பி பார்த்தாள். தன் கையிலிருந்த பணப்பையை தன் அம்மாவின் கையில் ஒப்படைத்த வெற்றி, மாமா என்னதான் இந்த கல்யாண செலவை எல்லாம் அவரே பாத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் என்னால பரவாயில்லன்னு அப்படியே விட முடியல. அதான் நான் சம்பாதிச்சு சேர்த்து வச்சு இருந்தது எல்லாத்தையும் வித்து 1,00,000 ரூபாய் புரட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். அமுதாவுக்கு தாலி வாங்கறதுக்கும் கல்யாண புடவை வாங்குறதுக்கும் நிச்சய புடவை வாங்குறதுக்கு வச்சுக்க சொல்லி மாமா கிட்ட இத கொடுத்துடு. அவளோட முக்கியமான எல்லா நேரத்திலயும் நான் கூட இருந்திருக்கேன். அது எல்லாத்தையும் விட இந்த கல்யாணம் எனக்கு ரொம்ப முக்கியம். அவளுக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் ஒரு மாமனா இருந்தும் புருஷனா இருந்தும் நான் தான் செய்யணும்னு நினைக்கிறேன். மாமா வேண்டான்னு சொன்னாலும் நீ அவர்கிட்ட நான் சொன்னதை சொல்லி இத கொடுத்துடு என்று அமுதாவை பார்த்தபடியே சொன்னான். அவன் கொடுத்த பணத்தை பெற்றுக்கொண்ட வடிவு, அதெல்லாம் சரிதான்டா, அதுக்குன்னு கையில கழுத்துல கடந்ததை எல்லாம் எதுக்கு அவசரப்பட்டு போய் வித்துட்டு வந்த? ஏன் இந்த அம்மா கிட்ட எதுவும் இருக்காதுன்னு நினைச்சிட்டியா? அப்படியெல்லாம் உங்க அப்பன் நம்மள ஒன்னும் இல்லாமல் விட்டுட்டு போகல. நம்ம பசங்களுக்கு ஒரு ஆதரவு வேணும். யாரும் இல்லாம அங்க அனாத மாதிரி வளரக்கூடாதுன்னுதான் நான் இங்க வந்து தங்கி இருந்தனே தவிர போக்கிடம் இல்லாம வக்கத்து போய் இங்க தங்கல. நம்ம கிட்ட இருக்கிற காடு கழனி எல்லாத்தையும் ஒழுங்கா பராமரிச்சாலே இன்னும் 10 தலைமுறைக்கு உக்காந்து சாப்பிடுற அளவுக்கு நம்ம கிட்ட சொத்து இருக்கு. 1,00,000 ரூபாய்க்கு எதுக்குடா அடுத்தவங்க கிட்ட போய் நகைய வித்து காசு வாங்கிட்டு வர என்று கோபமாக கேட்க, நீ சொல்றதும் எல்லாம் வாஸ்தவம் தான்மா, நான் இல்லன்னு சொல்லல. அப்பா காசை எடுத்து யூஸ் பண்ணணும்னு இல்ல உன்கிட்ட காசு வாங்கணும்னு நினைச்சிருந்தா நான் மாமாவையே எல்லாத்தையும் பண்ணிடுங்கன்னு விட்டுருப்பேனே. நம்ம பண்ணா என்ன, அவர் பண்ணா என்ன, எல்லாமே நம்ம வீடு காசுதான். எனக்கு இதையெல்லாம் அவளுக்கு நான் தான் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதுவும் என் காசுலதான் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் நான் சம்பாதிச்சு வாங்கினதை வித்துட்டேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ போய் மாமா கிட்ட பேசு போ என்று சொல்லி தன் அம்மாவை விரட்டினான் வெற்றி. அட போடா போக்கத்தவனே, என் அண்ணன் மகளுக்கு நானே 30 பவுன் போடுவேண்டா. 1,00,000 கொண்டு வந்து கொடுத்துட்டு பெரிய இவனாட்டம் இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான் என்று அவனை திட்டியபடி மணிகண்டனை பார்ப்பதற்காக சென்று விட்டாள் வடிவு. தான் வெற்றி விஷயத்தில் தாமரையின் இலை மீது ஒட்டியிருக்கும் தண்ணீர் போல இதற்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்பது போலவே இருக்கும்போது வெற்றி மட்டும் அனைத்தையும் சீரியஸாக எடுத்துக்கொண்டு தன்னை பற்றி யோசித்து மெனக்கெட்டு இவ்வளவு செய்கிறானே என்று நினைக்கவே அமுதாவிற்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. அதனால் அவள் அவனையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். அவள் கண்கள் கலங்கி இருந்தது. அதை கவனித்த வெற்றி தானும் அவள் கண்களையே பார்த்தபடி அங்கேயே நின்றிருந்தான். காதல் மலரும்.